மெத்தில் அமீன் எழுதிக்கலாம் வாங்க. CH3 NH2 கொடுத்துருக்காங்க. இது ஏதோ ரியாக்ட் ஆக போகுதுன்னா மெத்தில் புரோமைடு ரியாக்ட் ஆக போகுது. என்ன நடக்கும் அப்படின்னு கவனிங்க. இங்க இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் இந்த Br மைனஸ் சேர்ந்து HBr வெளியே போயிடும். இந்த CH3 உள்ள வந்துடும். அப்ப எப்படி வந்து கவனிங்க. CH3 twice NH அப்படின்னு வரும். இதுதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா A. இதோட நேம் வந்து என்ன சார் அப்படின்னா N டைமெத்தில் அமீன். ஏன்னா நைட்ரஜனோட மெத்தில் கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. எத்தனை மெத்தில்? 2. அப்ப N டைமெத்தில் அமீன். அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு A. சரிங்களா? அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா இது அசிட்டைல் குளோரைடு ரியாக்ட் ஆகுது. CH3 C டபுள் பாண்ட் O Cl ஓட ரியாக்ட் ஆகுது. என்ன நடக்கும்னா இங்க நமக்கு அசைலேஷன் நடக்கும். அசைல் குரூப் என்னது? CH3 C டபுள் பாண்ட் O குரூப் வரும். அப்ப எப்படி வரும் அப்படின்னா இந்த Cl இந்த H மைனஸ் HCl வெளியே போயிடும். அப்ப என்ன வரும் கவனிங்க தங்கங்கள். என்ன அப்படி எழுதுங்க கவனிங்க. CH3 twice N C டபுள் பாண்ட் O CH3 அப்படின்னு வரும். புரிஞ்சுக்க முடிஞ்சா உங்களால? ரைட். அப்படியே ஜாயிண்ட் ஆயிருச்சு. இந்த Cl இந்த H வெளியான பிறகு மிச்ச பார்ட் அப்படியே ஜாயிண்ட் ஆயிருச்சு. இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு B. அப்ப வாங்க நேம் வைக்கலாம். என்னன்னு கவனிங்க. நைட்ரஜன்ல 2 மெத்தில் இருக்கு. அப்ப NN டைமெத்தில். இத கவனிங்க என்னவா இருக்கு? அசிட்டமைடு அப்படின்னு வரும். ஓகேவா? ரைட்டா? அதாவது CH3 C டபுள் பாண்ட் O NH2 இருந்துச்சுன்னா அது அசிட்டமைடு. அந்த ஹைட்ரஜன் மேல 2 மெத்தில் இருக்கு. அப்ப நேம கவனிங்க. NN டைமெத்தில் என்ன தங்கம்? அசிட்டமைடு. அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு B வரக்கூடியது. சரிங்க சார். அப்புறம் என்ன சார் பண்றாங்க அப்படின்னா இது என்ன பண்ணுது அப்படின்னா டைபோரேனோட ரியாக்ட் ஆகுது. B2H6. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த டைபோரேன் ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட். அப்ப ரெடியூஸ் பண்ணும். அப்ப ரெடியூசர் ரிடக்ஷன் என்ன நடக்கும்? ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். அப்ப இந்த ஆக்சிஜன் எடுத்துட்டு 2 ஹைட்ரஜன் சேர்த்துருங்க. அப்ப என்ன வருது கவனிங்க. CH3 twice N CH2 CH3 அப்படின்னு வரும். சொல்ற விஷயம் புரியுதா? ஒரு சில கைட்ல தப்பா கொடுத்துருக்காங்க. ஆனா இதுதான் கரெக்ட் ஆன்சர். செக் பண்ணிக்கோங்க. கரெக்டா பாத்துக்கோங்க. சரியாயா? அப்ப என்ன ஆன்சர் வருது பாருங்க. NN டைமெத்தில் NN டைமெத்தில் ஈத்தனமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய C. சொல்ற விஷயம் புரிஞ்ச தங்கங்களா?